ஹலோ, நல்லா இருக்கீங்களா? இந்த எபிசோட்லேயும் நம்ம ரெட் ட்ரெஸ் மேஜிக் தான் கேட்க போகிறோம். கனி ரெட் ட்ரெஸ் போட்டுட்டோன்னே என்ன நடந்தது? அவன் ரெட் ட்ரெஸ் போட்டுண்டு என்னவா மாறணும்னு நினைக்கிறானோ அதாவே மாறிடுறான். லாஸ்ட் எபிசோடில் கனி ரெட் ட்ரெஸ் போட்டுண்டு கனி கன்ற கேர்லாக மாறிட்டான். வாங்க இப்போ ரெட் ட்ரெஸ்ஸோட பார்ட் 2 பார்க்கலாம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 தாத்தா ஒரு மாமரத்துக்கு கீழே நின்றுட்டு நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு வீட்டுக்கு நடுப்புற ஒரு மாமரம் இருந்தது. ஒருத்தர் சொன்னாரு, இது எங்க வீட்டு மரம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, இல்ல நான் தான் தண்ணி ஊத்தினேன், இது என்னோட மரம் அப்படின்னாரு. கனி அவங்க கிட்ட போய், தாத்தா தாத்தா ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த தாத்தா 2 பேரும், கனி நீ இதுக்குள்ள வராத, நீ போய் விளையாடு, போ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 பேரும். கனி யோசிச்சான், இவங்க 2 பேரும் யார் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு நினைச்சான். உடனே அவனுக்கு ரெட் ட்ரெஸ் ஞாபகம் வந்தது. போய் ரெட் ட்ரெஸ்ஸை போட்டுண்டு என்ன ஒரு வயசான பெரியவரா மாத்திடு அப்படின்னு நினைச்சான். உடனே என்ன ஆச்சு, அவன் ஒரு வயசான பெரியவரா மாறிட்டான். உடனே அவன் அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போய் பொறுமையாக உக்காந்துருந்தான். ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவனை பார்த்துட்டு, யார் இந்த பெரியவர், ரொம்ப பொறுமையாகவும் தன்மையாகவும் இருப்பார் போல இருக்கே அப்படின்னு நினச்சாங்க. அந்த சண்டை போட்டுட்டு இருந்த 2 தாத்தாவும் அந்த பெரியவர்கிட்ட போய், இந்த மரம் என்னோட நிலத்துல இருக்கு, இந்த மரத்துக்கு நான் தான் தண்ணி ஊற்றினேன், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புகார் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பெரியவரும் பொறுமையாக கேட்டுண்டாரு 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அவர் அவங்கள பார்த்து கேட்டார், இந்த மரத்துலேருந்து வந்த ஃபஸ்ட்டு மாங்காயை யார் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டீங்க? அவங்க 2 பேரும், நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. யார் இதுக்கு கீழே உக்காந்துட்டு கதையாக பேசின்னு இருந்தீங்க? நாங்கள் 2 பேரும் தான் அப்படின்னாங்க அவங்க 2 பேரும். ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லும்போது அவங்களுக்கே புரிஞ்சுது, இந்த மரம் யாருக்கு சொந்தன்றது பிரச்சனை இல்லை, அந்த மரத்தை ஒட்டி அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ பசுமையான நினைவுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க ஒருத்தர் பார்த்து சிரித்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அந்த பெரியவருக்கு மறக்காம நன்றியும் சொன்னாங்க. கனிக்கும் புரிஞ்சுது, நம்ம போய் ஒருத்தரை என்ன சண்டைன்னு கேட்கறதுக்கு பதிலாக பொறுமையாக எல்லாத்தையும் கேட்க கற்றுக்கணும். அப்புறம் அவங்களாவே புரிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவனும் கற்றுண்டான். ரெட் ட்ரெஸ்ஸுக்கும் மறக்காமல் ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டான். ரெட் ட்ரெஸ் மேஜிக்கில் இன்னும் 2 பார்ட் வரப்போகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கேளுங்க. பாய் பாய்.